ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேகே நகர் கிச்சன். நாம இன்னைக்கு வந்து மக்ரோனி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன், அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்ப போட்டால் வந்து புளிப்பாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி இலை, காணை வந்து தனித்தனியாக உதுத்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்துக்கோங்க. மக்ரோனி பாஸ்தாவை வந்து 80% வேக வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து தேவையான பொருட்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காணும் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கேரட் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மக்ரோனி பாஸ்தாவை வந்து நான் வேக வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சா ரொம்ப பொங்காது. 80% வேக வைங்க. அப்போ தான் வந்து குக் ஆகும்போது வந்து உடஞ்சி வராது. நல்லா குழஞ்சிருச்சுன்னா வந்து பாஸ்தா வந்து ஒரு மாதிரி ஆயிரும், கொலன்னு ஆயிரும். 80% வேகணும், ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வந்து 80% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து பாஸ்தா சாஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். மூணு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% வந்து வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணுங்கிறது தேவையில்லை. வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தா சாஸ் வந்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாட்டினா நீங்கள் இதோட சேர்த்து போட்டு அடிச்சிருங்க. நான் தனியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 3 கியூப் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். ஃபைனலாக நான் கிரேட் பண்ணுறது. சரி வாங்க பாஸ்தா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேப்சிகமை மட்டும் கொஞ்சம் தனியாக வந்து வதக்கி எடுத்துடலாம். ஒன்றா சாஸோடு சேர்ந்து வதக்குனா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். அப்புறம் வந்து ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால கேப்சிகமை தனியாக எடுத்து அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ செகண்ட் டைம் நீங்கள் சாஸில் போட்டு வதங்கும் போது நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க. பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகவும் நம்ம அடித்து வச்சுருக்க சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் இந்த சாஸ் வந்து ரெடிமேடாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்காக நான் வீட்டிலே ரெடி பண்ணிடுறேன். எப்பயுமே பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. பச்சை வாசனை போடுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பாஸ்தாவில் வந்து உப்பு போடல, ஃபைனலாக தான் நான் போடுவேன். அதனால நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க காணை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்துருக்கனால ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை.
இந்த இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா வந்து கெச்சப் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்குனது தான். அதனால் வந்து ரொம்ப குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து கேப்சிகமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டாக வந்து குக் பண்ணியிருக்கோம். லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வேகிறதுக்காக தான் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். கேப்சிகம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவையும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப வந்து கிண்டக்கூடாது, மக்ரோனி வந்து உடைஞ்சிரும். கொஞ்சம் மெதுவாக நம்ம பிரியாணி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பாஸ்தாவையும் பண்ணணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கேப்சிகம் வந்து 2-3 கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு க்ரீன் கலர் தான் கிடச்சி, அதனால் நான் வந்து க்ரீன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரேட்டரில் வந்து சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணலை, அதனால தான் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாஸ்தா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வந்து சாப்பிட்டா வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது. நான் 3 பார் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை மீடியமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹீட்லேயே வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு தேவைன்னா வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.